திரு கோலப்பன் அவர்கள்ட்ட நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ பாஜகவில் இணைகிறதுக்கு அவருக்கு ஏதோ தயக்கம் இருக்கு அப்படின்னா பேசாமல் டைரெக்டாக அதிலே சேர்ந்து அதிமுக சான்ஸ் இல்லைன்னு டைரெக்டாக அதிலே சேர்ந்துக்கலாமே அப்படின்னு திரு ராம்கே அவர்கள் சொன்னார். அவங்க நம்ம ராம்கே அவர்களும் பேசுனதும் அவர் முஸ்தபா அவர்களும் பேசுனதையும் நம்ம கேட்டுட்டு இருந்தோம். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுருங்க, இப்போ அவர் சொன்ன மாதிரி 25 ஆண்டு காலம் அப்படியே உயரத்துக்கு ஓபிஎஸ் கொண்டு போயிட்டு புசுக்குன்னு கொண்டு போய் பாஜகவுக்குள்ளாடி சேர்ந்துருக்கலாமன்னு பொடுக்குன்னு உள்ளே தள்ளி விட்டாரு. நான் அதை அவர் என்ன பேசி முடிக்கிறாருங்கிறத பார்ப்போங்கிறதுக்காக இருந்தேன். நான் என்ன சொல்கிறேன், 25 ஆண்டு காலம் அதிமுகவிலே இருந்து அதிமுகவே முதல்வராக இருந்து 20 ஆண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மா கூடவே பயணித்தவர், அதிமுகவை இருந்தவர். 2024 இதே குழப்பம் இருக்கும்போது கூட தன்னை ஒரு சுயேட்சை வேட்பாளராக தான் நிறுத்தினார். தொண்டர்களை யாரையுமே நிப்பாட்டலை. அந்த பலியாடாக அவரே ஆனார். 35% ஓட்டு வாங்கினார். ஏன் அப்போ நினச்சிருந்து அவர் தான் தாமரை கொடியை பிடிச்சிக்கிட்டு போய் உட்கார்ந்துருக்கலாமே, பாஜக கூட போயிடலாம். அந்த காலத்தையும் கடந்துட்டார். ஏன்னா மோடி வரணும், நாட்டுக்கு மோடி தேவை, இந்தியாவே அதாவது தேவைங்கிறதுனால அந்த ஒரு இதுக்கு தன்னை பருத்தி கொண்டவர். இவர் போய் நீங்கள் பாஜக கூட சேரலாமான்னு ஒரு கேள்வியை கேட்டு இவ்வளவு தூரம் ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, அதிமுகவில் இடமே இல்லை என்று சார் திரும்பி நீங்க அதை தான் வரீங்க சார். நான் இப்போ பழனிசாமி சொன்ன மாதிரி திருப்பி நீங்க அதே தான் வரீங்கன்னு சொல்ற மாதிரி தான் நான் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா அதிமுக அடைச்சிட்டேன்னு சொல்றதுக்கு எடப்பாடி பழனிசாமியோட அப்பா வீட்டு கட்சி கிடையாது, அவங்க தாத்தா வீட்டு கட்சி கிடையாது. இது தொண்டர்களால் உருவாக்கப்பட்டது. புரட்சித் தலைவர் அவர் சொன்னார் பார்த்தீங்களா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் எழுதி வச்சிருக்காரு, 80% தொண்டர்கள் கொண்ட இயக்கம் இங்க பொதுக்குழுவால கூட்டப்பட்டு பொதுக்குழு நிர்வாகிகளால தேர்ந்தெடுக்கப்பட்டது. செல்லும் முன்னே வரவே வராது. நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டார்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். நிர்வாகிகள் யாரு சார்? இன்னைக்கு 120 பேர் கூவத்தூர்ல இருந்தாங்க, இப்ப 66 பேர் வந்திருக்காங்க. நாளைக்கு 6 பேர் கூட வாரானான்னு தெரியாது. நீங்க எம்எல்ஏக்களை வச்சு கணக்கு போட முடியாது. எல்லாம் இருக்கிற நிர்வாகிகள்ல பாதி பேர் அன்வர் ராஜா மாதிரி போட்டு போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு. இதே மாதிரி பல பேர் ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க நிர்வாகிகள் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அடிப்படை தொண்டர்கள் இன்னைக்கு இந்த கட்சிக்கு கொடி பிடிக்கிறவன் 80% உள்ளவனால தான் நீங்க பண்ணணும். இல்லைன்னா தலைவர் அதுலயும் ஒரு விதி எழுதி வச்சிருக்காரு, நாளைக்கு இதே மாதிரி குழப்பங்கள் வந்தால் இந்த அதிமுக முடக்கப்படும். நல்லா புரிஞ்சுங்க. அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு போய் விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துடிச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்காரு. முடக்கிறதுக்கா இல்ல இப்ப நீங்க நாளைக்கு 41% இருந்த கட்சி 35 ஆக்குனாங்க, 22 ஆக்குனாங்க, 19 ஆக்கிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. காணாத குறைக்கு அவங்களோட ஆதவ அர்ஜுனாவெல்லாம் பேசுறாரு, அண்ணா திமுக உள்ள தொண்டர்கள்லாம் விஜய்க்கு பின்னாடி போயிட்டாங்கன்னு அவர் போய் பேசுற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க கணத்தில் எடுத்து நாளைக்கு இந்த 2026 தேர்தல் படுதோல்வி ஆகிட்டாங்கன்னா அடுத்த கட்ட நகர்வு இந்த மாநில மத்தியத்தில் இருக்கிறவங்க இந்த கட்சியை முடக்குது நிற்பாங்க, என்ன செய்யணும்னு நிற்பாங்க. அதுக்காக 10 மாச காலம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க நாங்க எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எது செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் குறிப்பிட்டு செய்வோம். நீதிமன்றத்தின் மூலமான கிடைச்ச தீர்ப்புல கொண்டாடிட்டு இருக்கிற இந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை இணைக்கிறேன்னு சொன்னா கூட நாங்க இணைக்க விருப்பம் இல்லை. அதாவது ஒரே ஒரு தொண்டை நீங்க எல்லா ஊடகத்திலையும் சொல்றீங்க காலில் விழுந்தாங்க, இங்க யாரும் காலில் விழ தயார் இல்லை. நீங்க நல்ல முதல்ல புரிஞ்சிருங்க, அது ஒரு தொண்டனுடைய ஒரு வேண்டுகோள். இங்க அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே சொல்லிடுறேன். நான் இதுல எந்த விதமா என்னுடைய வார்த்தைகள் இல்லை. நாங்கள் எல்லாம் போராடியாச்சு, தமிழ்நாடு முழுவதும் போராடி பார்த்தாச்சு, எல்லாரையும் சந்திச்சாச்சு. எங்களை சேர்த்து கொள்ளவில்லை என்றால் 2026ஆம் ஆண்டு 3 இடத்துல உள்ள கட்சி தான் ஆட்சி அமைக்கும், உங்க காலில் கூட விழுகிறோம், எங்களை அதிமுகவை இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு ஒரு ஆதரவாளர் பேசுகிறார். அதான் அவர் ஒரு உங்களுக்கு என்னன்னா, ஒரு அடிப்பட்ட பேஸ்மெண்ட்ல அதிமுக தொண்டர் கிடையாது. அவர் பல கட்சிக்கு போனவர், அந்த கட்சியோட உள்ளோட வரலாறு தெரியாது, அதிமுக வரலாறு தெரியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு அதிமுக தொண்டனா பயணிச்சு வரும்போது தெரியும். இன்னொன்று அவர் ஒரு ஊரோட இடத்துலயே உட்கார்ந்து இருந்து பழகுறவர். அவருக்கு வெளி வட்டாரத்தில் என்ன நடக்கு, என்ன மாதிரி கட்சியோட இதெல்லாம் தெரியாது. நிர்வாகிகளுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா அதுக்கு தான் மறுப்பு தெரிவிச்சாரா, இல்ல ஏதாவது சொன்னாரா? அதுதான்
ஏங்க இது மாதிரி 88 மாவட்ட செயலாளர் சொல்லுவான் சார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவான். அவனுக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, இல்லை என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது சூழ்நிலைகள் தெரியாம ஒவ்வொருத்தரும் அவருடைய செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிற அர்த்தம். இது வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நடத்துகிற ஒரு செயல் வீரர்கள் கூட்டம். அங்கே மீடியா போனதுனால தெரிஞ்சுது. மீடியா போகலன்னா என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய போகிறதில்ல. இது ஒரு வீட்டுக்குள்ளே ஏமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு சொல்கிற கருத்து அதை ஊடகத்தின் மூலமாக ஓபிஎஸ் ஆதரவாக வந்து காலில் விழுந்துருன்னு சொல்லிட்டாங்க. கையில் யார் சார் ஒரே ஒரு வார்த்தை மருதழகராஜ் சொல்லியிருப்பாரு, விஷம் குடிச்சு செத்தாலும் ஜாவமா ஒளியா எடப்பாடி கிட்ட போய் சேர மாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் சார் அதுதான் உணர்வுள்ள தொண்டனோட அர்த்தம். எடப்பாடி காலில் போய் விழணும். அப்படி எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளுமை மிக்க தலைவர் கிடையாது. 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமிங்கிற பேர் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறவரு குறுக்கு வழியில வந்தவர். நாங்க அவர் வேணா கூவத்தூர்ல காலில் விழுந்திருக்கலாம். நாங்க போய் அவர் காலில் விழுறதுக்கு எங்களுக்கு அதே கூடிய சீக்கிரம் அவரே வந்து எங்க காலில் விழ வேண்டிய காலம் வரப்போகுது. அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்குள்ள வேலைகளை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்காது. 100% வரும் சார். பாருங்க இந்த 2026 தேர்தல் முன்னாடி எடப்பாடி எங்களையும் சேர்ப்பது நாங்கள் தான் அவரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. இல்லை அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கட்சியும் கொடியையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுவது யார்? அதிமுக காரங்க தானே சொல்றாங்க. ஆகவே நீதிமன்றம் ஆமா யார் போட்ட வழக்கு? யார் போட்ட வழக்கு? அதிமுக போட்ட வழக்கு. நாங்க போட்ட வழக்கு. அந்த அதிமுகவோட அவை தலைவரே கவனிக்க முடியாம ஆஸ்பத்திரியில நம்ம ஆஞ்சில் கோலப்பண்ணனுக்கு அவர் 4 பேர் பேசும்போதும் பேசணும், நெறியாளர் பேசும்போதும் பேசணும்னா அது வந்து அது வேற. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால அவர் சொல்லட்டும். சரி, நான் இப்ப வந்து மெய்ப்பொருள் என்னன்னு சொல்லவா? சொல்லுங்க, கேட்டுடுவோம். நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல சேரணும்னு சொல்றீங்கல்ல, ராமநாதபுரத்துல பலாப்பழத்துல நின்று சொல்றாங்க சார். அதுதான் சார், அவங்க ஒரிஜினலா இருக்கிறதுனால தான் அதிமுகவினுடைய ரெட்டலையை தோற்கடியுங்கள்னு சொன்னாரு. 3 முறை முதலமைச்சராக்கின சின்னம் ரெட்டலை சின்னம். அந்த சின்னத்தை தோற்கடிங்கன்னு சொன்னாரு. டெபாசிட் நடந்து போறாங்க சார் சொன்னார்ல. அப்ப ஓபிஎஸ் சொன்னோனே மக்கள் கேக்குறாங்கல்ல, தோற்கடிச்சாங்களா? டெபாசிட் வாங்கி கொடுத்தாங்களா? அப்ப ஓபிஎஸ் தான சார் மரியாதை இருக்கு. அல்ல எம்பி ஆயிட்டாரா ஓபிஎஸ் சார்? சரி இப்ப இரு. இல்ல ஓபிஎஸ் சொல்லி ரெட்டலை சின்னத்தை மக்கள் தோற்கடிச்சாங்களா? ஆனாரா? அப்ப ஓபிஎஸ் தான மரியாதை சார்? எடப்பாடி மரியாதை இல்ல சார். அப்படி நீங்க அது நம்ம அப்படி பேச சரியா இருக்காது. தன்னிடம்தான் எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என்று ஓபிஎஸ் கிளைம் பண்றதுக்கான ஸ்பேஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத கேள்வி சார். அது எந்த விதத்தில் சாத்தியம் ஆகாததை சொன்னா எப்படி சார்? நான் வந்து இந்திய குடியுரிமை தேர்வுக்கு நான் விண்ணப்பிக்கவே இல்லை. ஆனா நான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடுவேன்னா எப்படி? எந்த ஒரு நியாயம்? முதல்ல விண்ணப்பிக்கவே இல்லை. அடுத்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அந்த டிகிரியே முடிக்கல. அப்படித்தான் இன்றைக்கு அவர்கள் பேசுகிறார்கள். பேசட்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. முன்னாடி அவங்க கட்சியில் இருந்தாங்க, 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. அதற்காக அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் தான் வரணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? எப்பா போன தடவை 2021 75 சட்டமன்ற உறுப்பினர் எடுத்தாங்க. அதுல 66 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க. ஆனா இந்த தடவை 6 பேர் கூட ஜெயிக்க மாட்டாங்க. அந்த கட்சியில ஏன் சார் திரும்ப சேரணும்ன்றீங்க? நாங்க அந்த கட்சி எடப்பாடி தலைவர் வேற எந்த கட்சி? சரி, அந்த மக்கள் நீதி மையத்திலே கேக்குறீங்க, உருவாக்குறோம் இல்ல மக்கள் நீதி மையத்திலே கேக்குறீங்க. ஆகவே இவர்களுடைய நினைப்பு என்பது இந்த பகல் கனவு. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவு வரைக்கும் உங்களால் காத்திருக்க முடியவில்லை என்றால் இல்ல அவர் வந்து எங்க கிட்ட சேரணும் அப்படி அவரே இப்ப என்னன்னா திரு ஓபிஎஸ் தவிர யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்வேன் அப்படிங்கறத சொல்லியிருந்தார். அப்படிங்கிறப்போ அவருக்கு இடம் இல்லைங்கிறத மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்த தான் செய்யறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த அந்த அம்மாவுக்கு இடம் இல்லை, வாங்கி கொடுத்த டிடிவி தினகரன் அவருக்கும் இடம் இல்லை. இவரை 4 ஆண்டு காலம் கொண்டு போன அவருக்கு யாரெல்லாம் பண்ணினாரோ நல்லதை செஞ்சாங்களோ அவரெல்லாம் துரோகம் பண்றது தான் எடப்பாடி பழனிசாமியோட வேலை. அவரை நாங்க ஒரு முதல்வர் வேட்பாளர்னு கொடுத்தோம் சார். வெற்றி பெற்றுட்டாரா? 2021 வெற்றி பெற முடிஞ்சுதான். 2வது எதிர்க்கட்சி தலைவர் வாங்கிக்கிட்டாரு, உட்கார்ந்துக்கிட்டாரு. என்ன செஞ்சாரு? உட்கார்ந்து வந்து அதிமுகவினுடைய அபகரிச்சு வச்சு பாருங்க. என் நேரத்தை பூரா அவர் பேசிட்டு இருக்காரு சார்.
உங்க நேரமும் என் நேரமும் அதிமுக நேரங்க. அது கரெக்ட் தான். இப்ப நாங்கெல்லாம் ஆப்பிரிக்கா கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் நீதி கட்சியில பேசிட்டு சொல்லுங்க, இருக்கோம். சொல்லுங்க. எல்லாம் தமிழ்நாட்டு கட்சி தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா இவங்களுடைய நோக்கம் நீங்க என்னன்னா அவரை இன்டராக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மத்தவங்க விருந்தினர்கிட்ட நம்ம கேட்க முடியாது. இது சார் இவருக்கு நேரத்தை குறைங்க சார். சொல்லுங்க. என்னன்னா இவரு அதிமுகவினுடைய அந்த தலைமை அலுவலகத்தை கடப்பாரை வச்சு உடைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஃபைல் தஸ்தாவேஜில் எடுத்துட்டு போனது யாரு? எடப்பாடி எடுத்துட்டு போனாரு. உங்களுக்கு ஸ்ரீவாரி மண்டபத்துல வந்து உங்களுக்கு இருக்கை போட்டிருந்ததுல ஏன் இங்க வரல? ஆகவே இவங்களுடைய நோக்கம் என்பது நம்ம வந்து அன்னைக்கு வந்துட்டோம், இதே மாதிரி ஒட்டுமொத்த கட்சியும் வரும் என்று நினைத்தால் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். ஆகவே உங்களிடத்தில் உழைப்பு இருக்குமே, ஆனால் இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல. ஒட்டுமொத்த பொதுக்குழுனாலதான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. உச்சநீதிமன்ற நீதியரசர் தினேஷ் மகேஸ்வரி அவர்கள் சொன்ன தீர்ப்பு பொதுக்குழுவில் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமான்னு கேட்டீங்க. பொதுக்குழு செல்லும் சொன்னாங்க, அப்ப தீர்மானம் செல்லாதா? ஆகவே அது வந்து கீழமை நீங்க இப்படி பேசி பேசி என் நேரத்தை நான் பேச வேணாம். நான் என் நேரம் நான் கேட்கிறேன். நான் இப்படி சொல்றேன் சார். தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தல் முடிச்சு பிறகு அது முடிவெடுக்கும். நம்ம சிட்டி சிவில் கோர்ட்டு இங்க இருக்கக்கூடிய சிவில் வழக்குகள் அது 2057 தான் தீர்ப்பு வரும். அது வரைக்கும் அரசியல் கட்சி தேர்தலில் பங்கேற்க கூடாதா? எந்த ஒரு நீதிமன்றமும் அரசியல் கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட்டால் அங்கே ஜனநாயகம் செத்து கொண்டிருக்கிறது. அதான அர்த்தம். ஆகவே சின்னங்கள் ஒதுக்குவது, தேர்தலை எப்படி நடத்தணும், இது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. இங்க என்ன செங்குத்தாக பிளவு ஏற்பட்டிருக்கா? இது 1000 தடவை விவாதித்து விட்டோம். தனக்கு கிடைக்காது என்று தெரியும், தெரிந்துதான் இன்னைக்கு காங்கிரஸோட போமா அங்க போமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகவே அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அங்கே இருக்கு. ஒரே நிமிஷம் சார், அவர் சொன்னார் பாத்தீங்களா, அந்த கடப்பாறை எடுத்து அதிமுக அலுவலகத்துல. ஆமா, கேஸ் இருக்குல கூட பாத்துருக்காரோ தெரியாது. இதே அதிமுக அலுவலகத்துல குத்தாட்டம் ஒரே நிமிஷம்